வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க பேட் பாய் கார்த்திக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அக்கா மட்டும் தான் இருக்காங்க, அப்பா அம்மா இல்ல. அந்த அக்கா லாயரு, ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க. அப்படி நேர்மையா இருக்கிறதுனால அக்கா உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வருது. அக்காவை சாவடிக்கிறதுக்கு ஒரு குரூப் ட்ரை பண்றாங்க. தம்பியும் அக்காவை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அக்காவை சாவடிக்க நினைக்கிறது யாரு, அவங்கள கண்டுபிடிச்சு நம்ம அவங்கள சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான போடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல சில விஷயங்களை காட்டுறாங்க. ஒரு ஊர்ல சண்டை மாதிரி ஏற்படுது போல. அதுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கொளுத்தி விட்டுறாங்க. இப்போ ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, கை குழந்தைய தூக்கிட்டு வேகமா இந்த ஊரை விட்டே ஓடி போறாங்க. அனிமேஷன் மூலியமா என்ன சொல்ல வராங்கன்றது கிளியரா நமக்கு புரியல. இப்பதான் ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேரு கார்த்திக்கு கஸ்தூரின்னு ஒரு அக்கா இருக்காங்க. அக்காக்கு கல்யாணம் ஆகி மாமாலாம் இருக்காரு. அக்கா ஒரு கேஸுக்காக இன்னைக்கு வாதாட போறாங்க. எப்படியும் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் எதிராக தான் வரும், ஏன்னா அவங்களாம் பெரிய ஆளுங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இல்ல என்னைக்குமே நேர்மை தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி இவங்களும் பேசுறாங்க. இப்ப கோர்ட்ல அந்த கேஸ் வந்துருது. இவங்களுமே இவங்க சைடு வாதத்தெல்லாம் சூப்பரா தான் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பெரியவங்க சைடுல தான் நியாயம் இருக்கும், எதிர் சைடுல தப்பு தான் இருக்கும். ஆனா ஜட்ஜே அவங்க கிட்ட காசு வாங்கிட்டாரு போல. இவங்க சொல்றத பெருசாவே ஏத்துக்க மாட்டாரு. எதிர் தரப்பு லாயர் சொல்றது தான் சரின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுக்கு ஃபேவரா இந்த கேஸை முடிக்கிறாரு. இந்த விஷயத்தை கஸ்தூரியால ஏத்துக்கவே முடியல. என்ன ஜட்ஜே இப்படி பண்றாரு, ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே இவங்க ஜட்ஜியே விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, இந்த கேஸ்ல ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கஸ்தூரி கோவப்படுறாங்க. இதெல்லாம் இவங்களோட தம்பி கார்த்திக்கு தெரியுதுன்னு நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. ஆக்சுவலா இந்த கேஸ்ல இப்போ ஒருத்தங்க ஜெயிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களோட இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரியை கொடுக்கிறாரு. அந்த லாயரு எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்கும் போது, என் அக்காவை எதிர்த்து ஜெயிச்சது நீங்க தான், என் அக்காவை யார் எதிர்த்தாலும் எனக்கு பிடிக்காது, ஒழுங்கு மரியாதையா அந்த பெரியவங்களுக்கு ஒப்படைக்க வேண்டியதை ஒப்படைச்சிருங்கன்னு வார்னிங் கொடுக்கிறாரு. இப்ப பெரியவங்க கிட்டே அவங்க ஒப்படைச்சிடுறாங்க போல. எப்படி நடந்ததுன்றது அக்காக்கு தெரியல. ஹீரோ தான் இதுக்கு பின்னாடி விளையாடி இருப்பாரு. இப்ப அக்காக்கு ஒரு ஸ்டேஜ்ல அது தெரிய வந்துருது போல. நீ எதுக்காகடா இந்த விஷயத்தெல்லாம் பண்ண, சட்ட ரீதியா என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிப்பேன், தேவையில்லாம ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நீ மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு சீக்கிரமா கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அக்கா இப்படி திட்டிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் திட்டி இருப்பாங்களா, நீ இந்த மாதிரிலாம் என்ன திட்டுறியே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. அக்காவும் இதை கேட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா அம்மா இல்லாத கஷ்டத்தை உனக்கு தெரியாம தானே வளர்த்தேன், நீ என்னடா இப்படி பேசுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவர் சும்மா வெளிநாட்டுக்கு போகாம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அக்கா இருக்காங்கல்ல, எனக்கு தெரியாது, கண்டிப்பா நீ வெளிநாட்டுக்கு போகணும், இன்னும் ஒரு மாசம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள அதுக்கான வேலையெல்லாம் பாரு, சீக்கிரமா வெளிநாட்டுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ வெளிநாட்டுக்கு போறதுல சுத்தமா விருப்பப்படல. இதை பத்திலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கேஸ் வாங்கிட்டா வெளிநாட்டுக்கு போக முடியாதுல்ல, அதனால ஹீரோவும் வேணும்ட்டே ஒரு கேஸை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதாவது பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணா ஈவ்டீசிங் கேஸ் போடுவாங்கல்ல, அந்த கேஸை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான போடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு கிட்ட இவர் பேசுறதுக்காக வராரு. அதாவது ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுமே பதிலுக்கு ஃப்ளர்ட் பண்றாங்க. இது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ என்ன பண்றதுன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த பைக் யாரோடது, எனக்கு இந்த இடத்துக்கு போகணும், கூட்டு போக முடியுமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது ஹீரோவோட பைக்கே கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட் இருக்கார்ல, உன் பைக்குன்னு சொல்லு, இவதான் சரியான ஆளு, இவகிட்ட உன்னோட வேலையை காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே அந்த பொண்ணை பைக்ல கூட்டு போறாரு. சாவிலாம் அந்த இடத்துல தான் இருக்கும். அதனால இவர் பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேகமா வர சொல்றாங்க. இப்ப டாக்டரை பார்த்தோன்னா, டாக்டர் இந்த பிளட் குரூப் தான், பிளட் வேணும்னு போட்டிருந்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏமா அந்த போஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்டதுமா, இப்பதான் அந்த போஸ்ட்டை பார்த்து வந்தியாக்கும், கிளம்புமா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. பக்கத்துல இருக்க ஹீரோ லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, என்னோட வீட்லயே என்ன டிராப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களோட பேரை நம்ம கீதான்னு வச்சுக்கலாம். இப்ப இவருமே கீதாவை வீட்டுல விடுறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப வேணும்ட்டே அவங்க கிட்ட பிரச்சனை பண்றாரு. அதாவது உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. என்னங்க கோவம் வருதா, என்ன போலீஸ்ல புடிச்சு ஒப்படைக்கணும் போல தோணுதா, போலீஸ் கிட்ட வேணா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் அப்பாவே போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே கோவமா இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அப்பாவை காட்டுறாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பியா இருப்பாரு. இப்ப வீட்டுல இருந்து கால் வந்தோன்னா வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல ஏதோ பிரச்சனை போல. இப்ப ஒய்ஃப் கிட்ட பேசுறாரு. வெளியே வீரன் மாதிரி இருப்பாரு, ஆனா வீட்டுக்குள்ள ஒய்ஃபோட கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்காரு. இவர் கால்ல விழுந்து
வந்து ஒய்ஃப் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வீடு வரைக்கும் வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. எதர்ச்சியா வந்தவர் கவனிச்சிருப்பாரு. யோ பார்த்த விஷயத்தை வெளியே சொல்லாதயா, வெளியே என்னோட கெத்த நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இப்பதான் பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. வந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணி தொல்லை கொடுக்குறான்ப்பா, என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப பேசிக்காவே கொஞ்சம் பயந்த டைப்பா இருப்பாரு. அதெல்லாம் என் வேலை கிடையாது, உன்னை ஃபாலோ பண்ண நீ தான் பாத்துக்கணும், இதுலலாம் நான் தலையிட மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவோட அக்காவும் மாமாவும் சேர்ந்த மாதிரி எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம போறத பத்தி உன் தம்பி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சொன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும்ல, அவனுக்கெல்லாம் இது தெரிய வேணாம், அவனுக்கு தெரியாமையே இந்த விஷயத்தை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஏத்துக்கிறாரு. இப்ப கஸ்தூரி ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்காங்க. அந்த கிராமத்துல இருக்க எல்லா மக்களையும் ஏமாத்தி ஒருத்தன் சொத்தை எழுதி வாங்கியிருக்கான் போல. கோவிந்தான்னு ஒருத்தனோ வேற ஒருத்தனோ சேர்ந்த மாதிரி தான் ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க. இப்ப அந்த கோவிந்தா கிட்ட இருந்து சொத்தை திரும்பி வாங்குறதுக்காக இவங்க ஒரு ஜட்ஜி கிட்ட தான் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. இது கோவிந்தாக்கு எதிராக கேஸ் தெரியா, இதெல்லாம் வேணாமா, ரிஸ்க் அப்படின்ற மாதிரி ஜட்ஜி பேசுறாரு. ஒரு ஜட்ஜா இருந்துட்டு நீங்களே இப்படி சொன்னா எப்படி, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரிமா, என் சைட்ல என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன், எல்லாரும் சைன் போட்ட மாதிரி டாக்குமெண்ட் இருக்குல்ல என்கிட்ட தந்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே நம்பிக்கையோட இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கோவிந்தாக்கு வேண்டிய போலீஸ்க்கு இந்த தகவல் தெரிய வந்துருது போல. அந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா கோவிந்தாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. ஓஹோ, இந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் போயிட்டாங்களா, அதே மாதிரி அந்த லாயர் லேடியை பத்தி சொல்லு, நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஜட்ஜி கிட்ட தானே அந்த டாக்குமெண்ட் இருக்கு. இப்ப நைட் நேரம் கோவிந்தான்ற அந்த ரவுடி இருக்கார்ல, இந்த ஜட்ஜை போட்டு தள்ளுறதுக்காக ஆளுங்களோட வந்திருக்காரு. இந்த ஜட்ஜுமே பயந்து தப்பிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்றாரு. அதை மீறியே இவர் கதையை முடிச்சிடுறாரு. அங்க டாக்குமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காரு. இப்ப கிராமத்தை சேர்ந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, நடந்த விஷயத்தெல்லாம் கால் பண்ணி கஸ்தூரி கிட்ட சொல்றாரு. இப்ப நியூஸும் ஓடிட்டு இருக்கு. கஸ்தூரியும் நியூஸை வச்சு பாக்குறாங்க. கஸ்தூரிக்கும் ஹஸ்பண்டுக்கும் இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இத பத்திலாம் கார்த்திகான நம்ம ஹீரோக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அவருமே பெருசா கண்டுக்க மாட்டாரு. இவரோட வேலையை பார்க்கிறதுக்காக இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கஸ்தூரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி கவலைப்படாத, நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கார்த்திக் எப்படியாவது கேஸ வாங்கணும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா, அதனால கீதா எங்க போனாலும் இவர் துரத்திக்கிட்டே இருக்காரு. நான் உங்களை லவ் பண்றேன், ஏதாவது கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுங்கன்ற மாதிரிலாம் தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்ப நம்ம எதுவும் பண்ண வேணாம், ரவுடிங்க கிட்ட சொல்லி அவனை 4 போடு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ரவுடிங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு போல. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அக்காவையும் காட்டுறாங்க. அக்கா மார்க்கெட்ல பொருள்லாம் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க, இவர் துணைக்கு வந்திருக்காரு. இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கேங் உள்ள இறங்குறாங்க. கீதாவோட அப்பா ஆளை செட் பண்ணி இருக்கிறது இவருக்கு தகவலா கிடைச்சிருக்கும். இவருமே உசாரா இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் ஆளுங்க அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவரும் தடுத்து சண்டை போடுறாரு. பிரச்சனை என்னன்னா ஆளுங்க இவரை அட்டாக் பண்றதுக்காக வரல, அக்காவை தான் அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்காங்கன்னு இவருக்கு தெரியுது. இவர் சண்டை போடுறது அக்காக்கு பிடிக்காதுல்ல, அதனால அக்கா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போது மட்டும் ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. அக்காவோட கண்ணில் படாத மாதிரி வந்த எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அடி வாங்கின எல்லாருமே ஜீப்ல தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. எப்படியாவது அவனுங்களை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் துரத்திட்டு போறாரு. ஆனா அவனுங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. கோவிந்தா தான் அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்காரு போல. ஆளுங்க அடி வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, இந்த தகவலை கேட்டு பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அக்காவை யாரு அடிக்கிறதுக்காக வந்தாங்கன்னு ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு போலீஸ் இவருக்கு வேண்டியவரா இருப்பாரு. அந்த போலீஸ் அங்கிள் கிட்ட யாரு என்னன்ற மாதிரி விசாரிக்க சொல்றாரு. விசாரிச்சு அந்த அங்கிள் கோவிந்தா தான் அனுப்பியிருக்கான் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இப்ப கீதாவும் அப்பா கிட்ட அந்த கார்த்திக் என்ன தொல்லை பண்றான்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கார்த்திக் கிட்ட இருந்து கால் வருது. இவங்க ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்காங்க. என் அப்பா பேசணுமான்ற மாதிரி போன் எல்லாம் தராங்க. இவர் அப்பா போலீஸ்ன்றத நினைச்சலாம் கவலையே பட மாட்டாரு. பயங்கரமா அப்பாவை கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து அப்பாவோட சீனியர் இருக்கார்ல, ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாம ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு, என்ன ஏதுன்றத பாருன்ற மாதிரி சொல்றாரு. நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த வண்டியை பிடிக்கிறதுக்காக போறாரு. அந்த வண்டியில வரது யாருன்னு பாத்தீங்கன்னா கோவிந்தாவும் ஆளுங்களும் தான். ஆக்சுவலா இந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் காமெடி போலீஸ் தான், ஆனா கோவிந்தா பெரிய ரவுடியா இருப்பான். இப்ப இவருமே வண்டியை விட்டு இறங்குடா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. ஆளுங்களும் ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கோவிந்தா கிட்ட கேக்குறாங்க. எலெக்ஷன் டைம் அடக்கி வாசிப்போன்ற மாதிரி கோவிந்தா சொல்றாரு. அவர் அடக்கி வாசிக்கிறதுனால இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஓவரா இந்த இடத்துல துள்ளிட்டு இருக்காரு. எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு இவங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் காமெடியா தான் இந்த சீன் எல்லாத்தையும் நமக்கு காட்டுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கோவிந்தாவை பெயில் எடுக்கிறதுக்காக ஒரு லாயர் வந்துடுறாரு. லாயர் வந்ததுனால இந்த டிஎஸ்பியோ இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அனுப்பும் போது கூட திரும்பி இந்த ஏரியால உங்களை பார்த்தேன் தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்து தான் அனுப்பி வைக்கிறாரு. ஓவரா இவன் பண்ணிட்டான், இவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோவிந்தாவும் யோசிச்சுக்கிட்டே தான் இங்க இருந்து கிளம்புறாரு. காலையில டிஎஸ்பி அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது மேல் இடத்துல இருந்து கால் வருது. யோ உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, வேற ஊர்ல உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, இந்த ஊருக்கு சீக்கிரமா கிளம்பி போன்ற மாதிரி சொல்றாரு. இவருமே ப்ரமோஷன் கிடைச்சிருக்கிறத பத்தி ஒய்ஃப் கிட்டயும் பொண்ணுங்க கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு.
அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த ஊரை விட்டு நம்ம போக போறோமா, அந்த கார்த்திகை விட்டு தப்பிச்சிடலாம், சீக்கிரமா போலாம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு கிளம்புறாங்க. அது கோவிந்தா இருக்கிற ஏரியாவா இருக்கும். அந்த இடத்துல இவங்களுக்காக ஒரு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க போல. இவங்க எல்லாருமே வீட்டோட கதவை திறந்தா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இவங்களுக்கு ஹெல்ப்பரா ஹீரோ தான் இருப்பாரு போல. இவன் ஹெல்ப்பரா அப்படின்ற மாதிரி ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடியே இவன் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமும் பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்க கோவிந்தான்ற ரவுடினால அக்காக்கு ஆபத்து இருக்குல்ல, அதனால தான் இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. ஆக்சுவலா டிஎஸ்பியா இவர் ஜாயின் பண்ணிருக்காரு பாத்தீங்களா. அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர்ல 2 பெரிய ஆளுங்க இருக்காங்க, முதல்ல அவங்கள சந்திச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த டிஎஸ்பியும் ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேருமே கிளம்பலான்னு கார்ல ஏறதுக்காக வந்தா அந்த இடத்துல ஹீரோ உட்கார்ந்திருக்காரு. நானும் வரேன்ற மாதிரி சொல்றாரு. சரி போலான்ற மாதிரி ஹீரோவையும் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கோவிந்தாவை பாக்குறதுக்காக தான் வராங்க. ஆக்சுவலா கோவிந்தா தான் இந்த டிஎஸ்பியை வேணும்ட்டே இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இவனை கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காக தான் வர வச்சிருக்காரு. கோவிந்தா சாதாரண ஆளுன்னு இவர் நினைச்சார்ல, ஆனா இப்பதான் பெரிய ரவுடின்றது தெரிய வருது. இவங்கிட்ட வேற தேவையில்லாம நிறைய வாயை விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் டிஎஸ்பி பயப்படுறாரு. இந்த கோவிந்தா இருக்கார்ல, 2 பேர் இவரை சாவடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்கள கொடூரமா கண் முன்னாடியே சாவடிக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற டிஎஸ்பிக்கு ரொம்ப பயமா இருக்கு. சைலண்டா கிளம்புறாரு. அடுத்து யாரை பார்க்கணும் டிஎஸ்பி கேட்கும் போது அசிஸ்டன்ட்டும் விஷயத்த சொல்றாரு. சார், இவனுக்கும் வீரான்ற ஒருத்தனுக்கும் ஆகவே ஆகாது, அந்த வீராவையும் பார்த்துறது நல்லது, பார்க்கலனா அதுக்கு வேற அவன் கோவப்படுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி பார்க்கலான்ற மாதிரி டிஎஸ்பியும் அந்த வீராவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்பதான் வீராவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்துல இருக்க மக்களோட சொத்தெல்லாம் ஏமாத்தி புடுங்கி இருப்பாரு. நேர்மையா சில அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வீரா என்ன பண்றான்னா, கிராமத்துல இருக்க ஆளுங்க மாதிரி சிலரை செட் பண்ணி அந்த ஆபீசர்ஸோட கதையெல்லாம் முடிச்சிடறான். அதுக்கப்புறம் மக்களால எதுவுமே பண்ண முடியல. வீரா அந்த இடத்தெல்லாம் எழுதி வாங்கியிருப்பான் போல. இப்ப பிரசன்ட்ல நமக்கு வீராவை காட்டுறாங்க. ஒரு இடத்துல பூஜை தான் பண்ணிட்டு இருக்காரு. சரி பூஜை நடந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு ஆளுங்க சொல்றாங்க. டிஎஸ்பியும் வெயிட் பண்ணி பாக்குறாரு. இன்னும் ஆடோட தலையை வெட்டணும் போல. நீயே வெட்டுன்ற மாதிரி அந்த வீரா இருக்கார்ல, இந்த டிஎஸ்பி மூலியமாவே ஆட்டோட தலையை வெட்டிடுறாரு. என்ன 2 பேருமே முரட்டுத்தனமா இருக்காங்க, இவனுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே ரொம்ப பயப்படுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்டயும் பொண்ணுங்க கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டிஎஸ்பியோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இவனுங்க 2 பேர் முதல்ல ஒன்னா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சாங்கன்னு ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. அதாவது கோவிந்தாவும் வீராவும் ஒன்னா தான் இருந்திருப்பாங்க. கோவிந்தாவோட தம்பி இருக்கார்ல, வீராவோட தங்கச்சியை லவ் பண்ணிருப்பாரு. இதனால பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். மாத்தி மாத்தி வெட்டி இருப்பாங்க. அதுல கோவிந்தாவோட தம்பி இறந்தும் போயிருப்பான். அப்பத்துல இருந்து தான் 2 பேருமே எதிரிங்களா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவனுங்க 2 பேருமே பாலிடிக்ஸ்குள்ள போலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சீட்டுக்காக தான் 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல தேவையில்லாம நம்ம வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த டிஎஸ்பிக்கும் ரொம்ப பயமா இருக்கு. இப்ப அக்கா கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் கால் வருது. அக்காவும் எங்க இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அக்கா பாஸ்போர்ட்டுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், ஃப்ரெண்டு கூட வெளியே வந்திருக்கேன்க்கா, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி அக்காவும் ஏத்துக்கிறாங்க. தம்பிக்கு தெரியாம அக்கா அந்த கிராமத்துக்கு போனோம், நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யணும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ என்னடான்னா அக்காக்கு தெரியாம இந்த விஷயத்தெல்லாம் பண்றாரு. தேசிய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வீராவோட சப்போர்ட்டரா இருப்பாரு. கவலைப்படாத, இந்த வாட்டி சீட்டு உனக்கு தான் கிடைக்கும். அதே சமயம் கோவிந்தா இருக்கிறது என்னைக்குனாலும் பிரச்சனை, அந்த கோவிந்தாவோட கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வீரா என்ன சொல்றாருன்னா, இந்த திருவிழா அப்ப அவன் கதையை முடிச்சிடுறன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கோவிந்தாவும் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி பிளான் எல்லாம் போடுறாரு. யார் கதையை முடிக்கணும்னு பிளான் போடுறாருன்றது தெரியல. அதே மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் பிளான்லாம் போட்டுட்டு இருக்காரு. என்ன பிளான் போடுறாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. திருவிழாக்கு டிஎஸ்பி ஃபேமிலியோட வந்திருக்காரு. ஹீரோவும் அந்த ஃபேமிலி கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த வீரா இருக்காரு பாத்தீங்களா, கோவிந்தா கதையை முடிக்கிறதுக்கு ஆளுங்களை எல்லாம் செட் பண்ணிடுறாரு. இப்ப கோவிந்தா வந்துட்டு இருக்கும் போது ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, நைஸா அவரை அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப கோவிந்தாவை காப்பாற்றுற மாதிரி ஹீரோ உள்ள புந்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஆளுங்க நம்மள காலி பண்றதுக்காக உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்றது கோவிந்தாக்கும் தெரியுது. ஹீரோ ஒரு பக்கம் சண்டை போடுறாரு, கோவிந்தா ஒரு பக்கம் சண்டை போடுறாரு. அதே மாதிரி ஹீரோ இருக்கார்ல, நம்ம அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக முகத்துல மஞ்சள்லாம் பூசிடுறாரு. இவரோட முக அடையாளம் தெரியாத மாதிரிலாம் பண்ணிடுறாரு. இப்ப பயங்கரமா இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. ஹீரோவோட அக்காவும் மாமாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க போல. அந்த இடத்துல சாமி கும்பிட்டு இருக்காங்க. அங்க இருக்க வீராக்கு பக்கத்துல நின்னுதான் சாமி கும்பிட்டு இருக்காங்க. இப்ப கோவிந்தா இருக்காரு பாத்தீங்களா, வீராவை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி அருவாளை எடுத்துட்டு வெட்டுறதுக்காக போறாரு. அதுக்குள்ள ஹீரோ ஒரு அருவாளை எடுத்துட்டு வேகமா வெட்டுறதுக்காக வராரு. அந்த கோவிந்தா வெட்டுறதுக்குள்ள ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கோவிந்தாவோட தலையை துண்டா வெட்டிடுறாரு. இத பாக்குற எல்லாருமே ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. வீராக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல கத்திட்டு இருக்காரு. வீரா மேல பழி போனோன்றதுக்காக தான் இப்படி கத்துறாரு போல. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. மத்தவங்களுக்கு வந்தது ஹீரோன்னு தெரியல, ஆனா அக்காக்கு தெளிவா தெரிஞ்சிருது. வெட்டின ஹீரோ வீராவோட பேரை சொல்லி தானே வெட்டினாரு. கோவிந்தா செத்துட்டான், ஆனா பழி நம்ம மேல விழுந்துருச்சு. இப்ப எனக்கு சீட்டு கிடைக்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காரு.
இப்படி வெட்டினவன் யாருன்றதை கண்டுபிடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அக்காக்கு தம்பின்றது தெரிஞ்சிருச்சுல, நீ எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அன்னைக்கு மார்க்கெட்ல உன்னை அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்க வந்தாங்க. அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கும் போது கோவிந்தாவோட ஆளுங்கன்றது தெரிய வந்தது. அதனால தான் அந்த கோவிந்தாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன். இதெல்லாம் இப்படிதான் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கோவிந்தா அங்க இருக்க வீராவை வெட்ட போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் உண்மையில வீராவை வெட்டுறதுக்காக போயிருக்க மாட்டாரு, அக்காவை வெட்டுறதுக்காக தான் போயிருப்பாரு. வீரா தான் கோவிந்தாவோட கதையை முடிக்கலாம்னு பிளான் போட்டிருப்பாரு. ஆனா கோவிந்தாவை பொறுத்த வரைக்கும் அக்காவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி தான் பிளான போட்டிருப்பாரு. அதனால தான் அக்காவை வெட்டுறதுக்காக போயிருப்பாரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் தலையை துண்டா வெட்டியிருப்பாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அக்கா ஏத்துக்க மாட்டாங்க. இந்த ரவுடிஸ் எல்லாம் வேணான்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, லீகலா எதுனாலும் நான் பாத்துப்பேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதன்ற மாதிரி திட்டுறாங்க. அதனால அக்காக்கும் தம்பிக்கும் இந்த இடத்துல சண்டை மாதிரி ஏற்படுது. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதன்ற மாதிரி அக்கா சொல்லிடுறாங்க. இவருமே கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. சின்ன வயசுல இருந்தே அக்கா சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவர் ஃபீல் பண்றாரு. இப்ப ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு அந்த கீதான்ற பொண்ணு வந்துடுறாங்க. தேவையில்லாம உன் பிரச்சனை இல்ல, என்னோட அப்பாவும் இப்ப மாட்டிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஊரோட பெரியவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இந்த ஊருக்கு வந்துட்டப்பா, இந்த ஊருக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி ஹீரோ புரியாம கேக்குறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை இந்த பெரியவர் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஒரு ஆபீசர் வந்திருப்பாரு. அந்த ஆபீசர் ஃபேமிலியோட இருக்கும் போது இவங்களுமே அவர்கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கன்ற மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம் கோவிந்தாவும் வீராவும் சேர்ந்து தான் இருப்பாங்க. ஒரு ஆபீசர் மக்களுக்கு ஹெல்ப் பண்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. நேரா அந்த ஆபீசர் வீட்டுக்கு வந்து மக்கள் முன்னாடியே அந்த ஆபீசரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆபீசர் ஃபேமிலியோட இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆபீசரையும் வைஃபையும் எல்லார் முன்னாடியும் எரிக்கணும், அப்பதான் ஊர் மக்களுக்கு பயம் வரும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேரையும் எரிச்சிடுறாங்க. இதை பாக்குற அவங்களோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நம்ம தம்பியை காப்பாத்திட்டு இங்க இருந்து போனோம்னு நினைக்கிறா. தம்பி அந்த சமயம் கை குழந்தையா இருப்பாரு. ஸ்டார்டிங் அனிமேஷன்ல ஒரு விஷயத்தை காமிச்சாங்கல்ல, இதை மீன் பண்ணி தான் அந்த சீனை நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல கஸ்தூரி இருக்காங்கல்ல, தம்பியை கூட்டிட்டு சிட்டி சைடு போயிருப்பாங்க. என்னதான் ஊரை விட்டு போயிட்டாலும் இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி தான் உன்னோட அக்கா நினைச்சா. அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு உதவுறதுக்காக வந்தா. இந்த ஊருக்கு உதவுறதுக்காக வந்த நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. உன் அக்காவை கூட்டிட்டு நீ முடிஞ்சா கிளம்பிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோக்கு நம்ம அப்பாவும் இந்த இடத்துல தான் இறந்து போயிருக்காரு, அப்பாக்கான நீதியை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த ரெண்டு பேரையும் ஏதாவது பண்ணி இந்த ஊரை பழையபடி நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா கோவிந்தாவை கொலை பண்ணி வீராவை யாரோ மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அது யாருன்றது வீராக்கு தெரியல. வீராக்கு நிறைய பேர் கூட பிரச்சனை இருக்கும்ல, அவங்க மேல எல்லாம் மஞ்சளை பூசி பூசி பாக்குறாரு. அதாவது யார் அந்த விஷயத்த பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்றாரு. இவங்கள யாருமே இல்லடா, இவங்களை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லி எல்லாரையும் போக வச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு இவரோட பின்னாடி வந்து அட்டாக் பண்றாரு. அங்க இருக்க ஒரு ஷார்ப்பான பகுதியில இவரை குத்த போற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. யாரா நீ, விடு விடுன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. நீ தேடிட்டு இருக்கிறதே என்னதான், என்ன உன்னால கண்டுபிடிக்க முடியாது, அதுக்குள்ள நான் வந்த எல்லா விஷயத்தையும் முடிச்சிருவேன்ற மாதிரிலாம் ஹீரோ வேற ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சிடுறாரு. எங்க போனான்ற மாதிரி இவரும் சுத்தி முத்தி பாக்குறாரு. ஹீரோ வந்து அட்டாக் பண்ணாரு பாத்தீங்களா, அதுல இவரோட கழுத்துல காயம் பட்டுது. இப்ப காலையில பாக்குறதுக்காக வந்த டாக்டர் இருக்காருல, இத போட்டுக்கோங்க, அப்பதான் வலி சீக்கிரமா சரியா போகும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு விட்டுட்டு போறாரு. இவருமே நைட்டு நடந்ததை பத்தி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அந்த இடத்துக்கு வந்து இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறது நல்லா இல்ல, நீங்க எப்பவுமே ஆண்மகன் மாதிரி நிமிர்ந்து தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக வீராவும் ஒரு பிளான போடுறாரு. இப்ப வீராவோட ஆள் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, நான் தான் கோவிந்தாவை சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சரண்டர் ஆயிடுறான். அதாவது மஞ்சளை பூசி நான் தான் சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். தம்பி தான் சாவடிச்சான்றது அக்காக்கு தெரியும். இது எல்லாமே அந்த வீராவோட பிளான். வீரா அரசியல்ல நிக்கிறதுக்காக இப்படி பண்றான்ற மாதிரி சொல்றாங்க. வீராவோட பிளான் அதுவா தான் இருக்கும். இப்ப ஆள் ஒருத்தனை இவர் மாட்ட வச்சிட்டார்ல, பிளான் பண்ணி மாட்ட வச்சிட்டார்ல, அதனால அரசியல் ரீதியா இவருக்கு பிரச்சனை வர மாட்டேங்குது, சீட்டு இவருக்கு கிடைச்சிருது. ஆனா யார் இத பண்ணாங்கன்றது தெரியல, அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வந்தவன் ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கான்னு புரியுது. ஊர் மக்களை தாக்குனா வருவான்ல, ஆளுங்களை விட்டு தாக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஆளுங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டு ஊருக்குள்ள வந்துடுறாங்க. இஷ்டத்துக்கு கிடைக்கிற எல்லாரையும் வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்ததுல ஹீரோவும் முகத்தை மறைச்ச மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஊர் மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப அக்கா இந்த இடத்துக்கு வராங்க. ஊர் மக்களுக்கு ஆபத்துன்றதுனால தான் அக்கா இந்த இடத்துக்கு வராங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, எல்லாரையும் அடிச்சு ஓட விடுறாரு. அதே மாதிரி இவரும் துரத்துன மாதிரி ஓடிட்டு இருக்காரு. இப்ப வந்த அக்கா இது தம்பியோட வேலைன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஊர் மக்களை நிறைய பேர் காயப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க, தம்பி தான் காப்பாத்திருக்கான் அப்படின்றது அக்காக்கு தெளிவா புரிஞ்சிருது. கீதா
கீதா முன்னாடி இவரை லவ் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல, இப்பெல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு ஏதாவது விதத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவருமே வீராவை ஏதாவது பண்ணும், வீராவை அரசியல்ல நிக்க விடக்கூடாது, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் கோவிந்தாக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர் வெளிநாட்டுல இருக்கிறது தெரிய வருது. இப்ப வெளிநாட்டுல இருக்கவரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. எப்படி வர வைக்கிறாருன்னா, இங்க இருக்க மக்கள்லாம் லெட்டர் போட்ட மாதிரி செட் பண்ணிடுறாரு. அதாவது உங்க அண்ணன் போயிட்டாரு, நீங்க அந்த பதவிக்கு வரணும், நீங்க வந்தாதான் இங்க இருக்க எல்லா மக்களும் சந்தோஷப்படுவாங்கன்ற மாதிரி தான் லெட்டரை போட்டு இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. நீங்க எல்லாருமே கூப்பிட்டதுனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்ற மாதிரி அந்த தம்பியும் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நீங்க வந்தோனே அந்த வீராவை பார்த்தா நல்லா இருக்கும், ஏன்னா அந்த வீரா தான் அந்த சீட்டை வாங்கலாம்னு நினைக்கிறான், அவங்க கிட்ட நீங்க கெத்தா பேசினா நல்லா இருக்கும், உங்க அண்ணனுக்கும் அந்த வீராக்கும் செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, அந்த வீராவையும் பார்த்து பேசிடலான்ற மாதிரி இந்த தம்பி ஏத்துக்கிறாரு. இந்த தம்பியோட பேரை நம்ம கிஷோர்னு வச்சுப்போம். இப்ப கிஷோர் இருக்கார்ல, வீராவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப கோவமா அவர்கிட்ட சவால் விடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உண்மை என்னன்னா, நம்ம ஹீரோ சொல்லி தரது தான் பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு உன்னை வந்து அடிச்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி கிஷோர் பேசுறாரு. ஹீரோ சொல்ல சொல்ல பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒருவேளை நம்மள வந்து அடிச்சது இவன் தான் போல அப்படின்ற மாதிரி வீராவும் இந்த இடத்துல கன்ஃபியூஸ்லாம் ஆயிட்டு இருக்காரு. நீ சீட்டை வாங்கி ஜெயிக்கலான் இருக்கல்ல, கண்டிப்பா உன்னை ஜெயிக்க விட மாட்டேன், நான் தான் ஜெயிப்பேன்ற மாதிரிலாம் கிஷோரை சேலஞ்ச் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா வீராவோட ஆள் ஒருத்தன் நான் தான் கொலை பண்ணேன்னு சரண்டர் ஆனா பாத்தீங்களா, அவங்கிட்ட கிஷோர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. என் அண்ணனை சாவடிச்சல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி போட்டு தள்ள போறேன்னு சொல்லிட்டாரு. அவசரப்பட்டு என்ன போட்டு தள்ளிடாதீங்க, வீரா தான் இந்த விஷயத்த பண்ணாரு, நான் அதுக்கு பதிலா பழி ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதை மீடியா கிட்ட சொல்லுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இப்ப மீடியா கிட்டயே இவன் இந்த விஷயத்த சொல்லிடுறான். இவங்க மிரட்டுறாங்கல்ல, அதனால தான் வீரா சொல்லி தான் நான் நடிச்சேன், நான் எந்த கொலையும் பண்ணல, அந்த வீரா தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிடுறான். வீராவும் சீட்டு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த தகவல் தெரிய வருது. இந்த தகவல் வந்ததுனால கட்சியை சேர்ந்தவங்க உனக்கு சீட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப சீட்டு போயிருச்சுன்ற மாதிரி செம்ம கடுப்புல இருக்காரு. வீட்டுல ஏதோ பூஜை நடக்குது போல, இவரும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆள் ஒருத்தன் சேகரிச்ச தகவலை சொல்றான். அது என்னன்னா, ஒரு பொண்ணோ ஒரு சின்ன குழந்தையும் தப்பிச்சு போனாங்கல்ல, அவங்க தான் திரும்பி வந்திருக்காங்க, அவங்க தான் இந்த குடைச்சலுக்குலாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓஹோ, அவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரையும் விடக்கூடாது, எதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களுமே அதுக்கேத்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த டைம் ஹீரோக்கு போன் கால் வருது. வீரா தான் கால் பண்ணி பேசுறாரு. உன் அக்காவும் நீயும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, உன்னோட அக்கா இப்ப கார்ல போயிட்டு இருக்கால, அந்த கார் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆக்சிடென்ட் ஆக போகுது, முடிஞ்சா காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அக்காவை காப்பாத்த போனோன்ற மாதிரிலாம் கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப அக்கா போயிட்டு இருக்கும் போது அந்த கார் பிளாஸ்ட் ஆகுற மாதிரிலாம் ஆகுது. இவர் வந்து பார்க்கும் போது அக்கா காயப்பட்ட மாதிரி இருக்காங்க, ரொம்ப காயப்பட்டிருக்கு போல. இவருமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. ஹாஸ்பிட்டல்ல வச்சு அக்காவோட கதையும் தம்பியோட கதையும் முடிங்கன்ற மாதிரி வீரா சொல்லியிருப்பாரு. இப்ப வீராவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு ரெடியா தான் இருக்காரு. மாமா நீங்க அக்காவை பாத்துக்கோங்கன்ற மாதிரி கீழே எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவர் ஆளுங்க அடிவாங்க மேற்கொண்டு அனுப்பிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஹீரோ அந்த பக்கம் சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப அக்காவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. உன் தம்பி உனக்காக தான் பண்றான்ற மாதிரி ஹஸ்பண்டும் அந்த கீதாவும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப கூட அக்கா இருக்காங்கல்ல, அவன் பண்ணது தப்பு, அதுக்காக அவன் சரண்டர் ஆனாதான் நான் மன்னிப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. அக்கா இப்படி சொல்றதுனால இவருமே அந்த கேஸுக்காக சரண்டர் ஆயிடுறாரு. இப்ப அந்த விசாரணை நடக்குது. எதுக்கு சரண்டர் ஆயிருக்காருன்னா, கோவிந்தாவை கொன்னது நான் தான்ற மாதிரி சரண்டர் ஆயிருக்காரு. நான் தான் கொன்னேன், ஆனா கொல்ல சொன்னது இந்த வீரா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் எதுக்குடா கொல்ல சொல்ல போறேன், நான்லாம் பண்ணல, இவன் போய் சொல்றான் அப்படின்ற மாதிரி வீரா சொல்றாரு. இல்ல சார், இவர் சொல்லி தான் பண்ணேன், நம்பலனா இவரோட ஒய்ஃப் கிட்ட கூட கேளுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஜட்ஜுமே ஒய்ஃபை பார்த்து கேக்குறாரு. ஒய்ஃபுமே ஆமா, என் ஹஸ்பண்ட் தான் கோவிந்தாவை சாவடிக்கிறதுக்கு பிளான் போட்டாரு, ஹீரோ மூலியமா சாவடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஒய்ஃபே இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி வீரா ஷாக் ஆவறாரு. இப்ப ஜட்ஜ் ரெண்டு பேருக்குமே தண்டனை மாதிரி தந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேரையும் லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. தம்பி தண்டனையை ஏத்துக்கிட்டதுனால அக்காவை மன்னிச்சிடுறாங்க. மன்னிச்ச மாதிரி ஒரு லுக் விடுறாங்க. இப்ப வீராவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம பையனை அவன் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க, பையன் உயிரோட வேணும்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தரணும்னு சொன்னான், நான் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தந்தேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. இப்ப வீராக்கு ஹீரோ மேல செம்மையா கோவம் வருது. இந்த வீரா கத்தியை மறைச்சு வச்சிருப்பாரு போல, அந்த கத்தியை வச்சு ஹீரோவை திரும்ப திரும்ப குத்திட்டு இருக்காரு. ஹீரோவால திரும்பி சண்டை போட முடியும், ஆனா வேணுட்டே சண்டை போடாம இருக்காரு. தம்பி அட்டாக் ஆகுறத அக்கா பாக்குறாங்கல்ல, போலீஸோட கன் எடுத்து சடனா அந்த வீராவை ஷூட் பண்றாங்க. அப்படி ஷூட் பண்ணதுல அங்க இருக்க கம்பியில போய் சொருவி வீரா இறந்து போயிடுறாரு. இப்ப அக்காவும் தம்பிக்கு பக்கத்துல வந்து நீ ஓகே தானன்னு கேக்குறாங்க. நான் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லா நேரத்திலயும் சட்ட ரீதியா போக முடியாதுன்றத அக்காவும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே சில மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சொல்லி குற்றம் பண்ணதா தானே இவருக்கு தண்டனை கிடைச்சது, சீக்கிரமா இவர் வெளியே வந்துடுறாரு. அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து கோவிந்தாவோட தம்பி ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் உண்மையிலேயே நல்லவரா இருப்பாரு. அவர் தான் அந்த பதவிக்கு வந்திருக்காரு. பதவிக்கு வந்தவர் மக்களுக்கு
மக்களுக்கு நல்லது பண்ணலான்ற மாதிரி நல்லதெல்லாம் பண்றாரு. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.